தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனல் பறக்கும் போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற விறுவிறுப்பான வாக்குப்பதிவை தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு கட்சிகளுமே மாவட்டத்தை தங்களுக்குள் பிரித்துக் கொண்டுள்ளன. விருதுநகர் மாவட்டத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றமாக இந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படுகின்றன. மொத்தம் உள்ள 7 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை விருதுநகர் வெள்ளைச்சாமி நாடார் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மையத்தினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நந்தா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். 4 அடுக்கு பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்ட மையத்திற்குள் முகவர்கள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகேதான் அனுமதிக்கப்பட்டனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் ஒவ்வொன்றாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகள்: தமிழக வெற்றிக் கழகம் விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம். திராவிட முன்னேற்றக் கழகம் சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி. விருதுநகர், சிவகாசி போன்ற முக்கிய பகுதிகளில் தவைக்க தொண்டர்கள் தாரை தப்பட்டை முழங்க வெற்றியை திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். அதேவேளையில் திமுக தனது கோட்டைகளாக கருதப்படும் அருப்புக்கோட்டை, திருச்சுழி ஆகியவற்றை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் இருந்து வெற்றி சான்றிதழ்களை பெற்ற வேட்பாளர்கள் தற்போது தங்களது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று வருகின்றனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்ட நிலையில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் மக்கள் பணிகளை தொடங்க தயாராகி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தின் இந்த தீர்ப்பு வரும் காலங்களில் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமையும் என்பதில் ஐயமில்லை.